பொள்ளாச்சி அதிமுக மக்களவை வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பொள்ளாச்சி திருவள்ளூர் திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். திரு ஸ்டாலின் அதிமுகவை உடைக்க எத்தனையோ அவதாரத்தை எத்தனையோ ரூபத்தில் எடுத்து பார்த்தார். அத்தனையும் கழக நிர்வாகிகள் தொண்டர் துணையோடு தூள் தூளாக நொறுக்கி எறியப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் தெய்வ சக்தி படைத்த பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்டாலின் அவர்களே. அதை கட்டி காத்தவர் இதே புரட்சி தலைவி அம்மா. இந்த இருவரும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இறைவன் கொடுத்த கொடை. நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தார்கள். சில தலைவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி கட்டி காத்து நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். நாம் அத்தனை பேரும் கூட்டு பொறுப்போடு தேர்தல் என்ற போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடியை நாட்டுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி. இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்து பேசுகிறார். அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆக்கி வைத்த சாதத்தை சாப்பிடுவதை போல 30 ஆண்டு காலம் நம்முடைய தலைவர்கள் அம்மாவுடைய அரசு இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்களுக்கு உழைத்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அதிமுக அரசு பாடுபட்டது. ஓராண்டு 2 அல்ல, 30 ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு அதிமுக அரசு. அதனால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் அகில இந்திய அளவிலே உயர்ந்து நிற்கின்றது. புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும் போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார். இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள். ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார். அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது. இங்கே உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு. உழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை. ஏன் நாங்க நினைச்சா பேட்டி கொடுக்க முடியாதா? தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அதை சொன்னால் அது மக்களிடத்திலே நம்பிக்கை கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் பேட்டி, எதுவுமே இல்லை என்று சொல்வதற்கா இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டன் முதல் நிர்வாகி வரை மக்களுக்கு உண்மை செய்வதை மட்டும் வாக்குறுதியாக கொடுப்பார்கள். அது ஐஎஸ்ஐ மாறி அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். அவர் இருக்கின்றவரை நிறைவேற்றினார். மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவள் இருக்கின்ற பொழுது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதையெல்லாம் தவறாமல் நிறைவேற்றினார்கள். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா
இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர் வாழ்ந்த காலத்திலே எண்ணற்ற நன்மைகளை மக்களுக்கு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் உள்ளத்திலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தலைவரை போல எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. இது தொண்டர் நிறைந்த கட்சி, தொண்டர் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. உங்களை போல் தலைவன் தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல. இங்க எல்லாரும் ஒரே பதவியில் இருக்கிறோம். ஆக மேடையில் இருப்பதும் சரி, இங்கே நிற்பதும் சரி, சரி சமமாக பார்க்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. இங்க ஏற்ற தாழ்வே கிடையாது. யார் உழைக்கின்றார்களோ, யார் இயக்கத்துக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவிக்கு வந்தே தீர்வார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.